வணக்கம் சார். வாங்க உட்காருங்க. நிமிஷம். உங்கள் பேர் கார்கி imcarki@gmail.com கார்கி பவாட்டா. ஆமாம், யார் உங்கள் பேர் கேட்டாலும் இப்படி 3 ஐடி சேர்த்து தான் சொல்லுவீங்களா? ஆமாம் சார், நம்ம ஐடியை நம்ம தான் சார் சொல்லணும். நம்ம என்ன ரஜினியா, கமலா, நமிதாவா கூகுள் எல்லோரும் சர்ச் பண்ணி பார்க்குறதுக்கு? அதெல்லாம் மக்கள்லாம் தேடி பார்க்கணும் சார். அதனால் யார் என் பேர் கேட்டாலும் என் பேர் கார்கி, என் மெயில் ஐடி imcarki@gmail.com, என் பிளாக் karkibav.com 3 சேர்த்து தான் சார் சொல்லுவேன். பிளாக் எழுதுறீங்க, ஆனால் பிளாக் ஃபுல்லாக மொக்கையாக போட்டிருக்கீங்களே. மொக்கை இஸ் செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப். மூளை, மனசு, இதயம், இது 3த்தையும் சந்தோஷமாக வச்சுக்கிற ஒரு கருவி தான் மொக்கை சார். மைக் மோகன், லூஸ் மோகன், கிரேசி மோகன், இந்த 3 பேரையும் நாடு மறந்துடலாம் சார். ஆனால் அவங்க போட்ட மொக்கையை யாராலையும் மறக்க முடியும். ஒருத்தன் எந்த அளவுக்கு மொக்க போடுறானோ அந்த அளவுக்கு அவன் நல்லவனாக இருப்பான்றது என்னுடைய ஒரு சின்ன அபிப்பிராயம் சார். கூகுள் ப்ளஸ் பக்கம் போகிறது உண்டா? ட்விட் பண்ணிவிட்டு டைம் கிடைச்சா அப்பப்போ பிளாக் எழுதுனா லிங்க் கொடுத்துக்காக போவோம் சார். ஹேங் அவுட் பற்றி கேள்விப்பட்டது உண்டா? ஹேங் அவுட்டா? ஹேங் அவுட் இல்லை சார், நான் ரீட்வீட் மட்டும் தான் சார் கேள்விப்பட்டிருக்கேன். அதில்ப்பா கூகுளில் புது ஃபீச்சர் ஹேங் அவுட். வீடியோ சேட்டா? இல்லை சார். உன் கருத்து தான் முக்கியமே தவிர உன் முகம் முக்கியம் இல்லை அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னது எவ்வளோ பெரிய தப்புன்னு இன்றைக்கி தான் சார் எனக்கு புரியுது. நான் வரேன் சார். உட்காருங்க. வேறு என்னென்ன சொல்லி கொடுத்துருக்காரு உங்கள் அப்பா? விடுங்க சார், அவர் பைத்தியகாரத்தன்மை என்னென்னமோ எங்கள் அப்பா சொல்லுவார் சார், முதல்ல நீ ஒரு ட்விட்டர், அப்புறம்தான் உனக்கு கூகுள் ப்ளஸ். ஓஹோ, அதான் பஞ்சவசமாக பேசுகிறீங்களா? படிக்கிறவனுடைய பார்வையிலேருந்து பார்க்கும்போது நான் போகிற ஒரு ட்விட்னால் ஒரு ஃபாலோவருடைய 10 செகண்ட் சுவாரஸ்யமாகுது சார். சரி, உங்கள் ட்விட்டர் சின்னதாக 140 கேரக்டர் எழுதுறீங்களே, பெருசாக பிளாகில் எழுதுனீங்கன்னா உங்கள் ஃபாலோவருக்கு 5 நிமிஷம் டைம் சுவாரஸ்யமாக போகுமே. எத்தனையோ இந்தியர்கள் படிக்கவே தெரியாமல் இருக்காங்க. வேலைக்கு நடுவில் தான் படிக்கணும், படிக்கிறதே வேலை வைக்கக்கூடாதுன்னு ராஜன். யார் அது ராஜன்? நீங்கள் கேள்விப்பட்டதே இல்லையா? ஆச்சரியமாக இருக்கே. ஆச்சரியப்படுற அளவுக்கு யார் அவர்? ராசுக்குட்டின்னு அவினாசில் வாழற ஒரு மகான். அவர் எழுதுகிற ஓலைச்சூழல நான் இதை படிச்சிருக்கேன். உங்கள் ட்விட் இந்த வாரம் வலைபாயத்தில் வரணுன்னா 4 பேராச்சு ஆர்டி பண்ணியிருக்கணுமே. பண்ணியிருக்காங்களா? நான் எழுதின ட்விட்டுக்கு இல்லாத சிறப்பு, அதில் இருக்கிற மொக்கைக்கு இல்லாத மதிப்பு, அது சொல்கிற கருத்துக்கு இல்லாத மதிப்பு 4 பேர் பண்ணுற ஆர்டியில் தான் இருக்குன்னா அந்த வலைபாயவே எனக்கு வேணாம் சார். இல்லைப்பா, என்ன தேங்காய் மாதிரி உனக்கு பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வருது? கார்கி imcarki@gmail.com karkibava.com. இந்த சின்ன வயசில் இவ்வளோ மொக்க திரும்பி உனக்குள்ளே வச்சுக்கிட்டு எந்த டேக் சொன்னாலும் டக்குன்னு ட்விட்டு போடுறியாப்பா. ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உட்கார். டேக் யுவர் சீட். இல்லை சார், உன்னை விட நல்லா ட்விட்டு போடுறோம் யாரும் இல்லை, அதனால நீ யாரையும் ஃபாலோ பண்ணாத. உன்னை விட மொக்கையாக ட்விட் பண்ணுறோன்னு யாரும் இல்லை, அதனால் உன்னையும் யாரையும் ஃபாலோ பண்ண விடாத அப்படின்றது தான் என்னுடைய ட்விட்டர் வேத வாக்கு. பாருப்பா, உடம்புலாம் புல்லடிச்சு போயிடுச்சு. உன் ட்விட்டர் ஹேண்டில் என்ன? வடநாட்டில் ஹெட்லைன்ஸ் டுடேக்காரன் தேர்தல் அனௌன்ஸ் பண்ணப்போ தென்கோடியில் இருக்கிற தமிழ் ட்விட்டர்லாம் ஒன்றா சேர்ந்து ஓட்டு போட்டு ஒரு பையனை வெற்றி பெற வச்சாங்களே, அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையேப்பா. அப்போ அதுதான் என் ஹேண்டில் @imcarki.